டியூஸ்டே ஈவினிங் ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு காரு பைக்கு அப்புறம் குழந்தைகளோட சைக்கிள் எல்லாத்தையும் கொஞ்சம் நானும் அம்மாவும் சேர்ந்து க்ளீன் பண்ணி விட்டோம். அந்த பார்க்கிங் ஏரியாவில் 2 கார் பார்க் பண்ணலாம். நான் ஒன்று வந்து வெளியே நிறுத்துவேன். பட் அந்த மரத்துக்கு கீழே நிறுத்துறதுனால அதிலிருந்து இந்த பால் விழுந்து விழுந்து கார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா வட வட வடன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் இங்கே யாரையும் நான் பார்த்த மாதிரி தெரியல. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்க்கணுமோ என்னமோ. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒருக்கா நமக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆட் இருக்கும் அப்படின்ட்டு கையோட அதை க்ளீன் பண்ணி விட்டுறது. ஒரு வாரமாக நல்லா கோல்டு காஃப். ஸோ அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எங்கேயாச்சும் தொட்டோம் அப்படின்னா லைட்டாக வலிக்கிற மாதிரி, அதாவது பிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். சரின்ட்டு கேரளாவில் இந்த தண்ணி வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, நல்ல குளிர்ச்சின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அதை காய்ச்சி குடிச்சிட்டு கையோட கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு, நெய் அப்புறம் பழம் போட்டு நம்ம திருப்திக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு.